அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே மீனாவை தான் கேக்குறாரு, எங்கடா என் மருமகளை காணோம் அப்படின்ட்டு. விஜயா சொல்றாங்க, அவளுக்கு வந்து வேலை அதிகங்க, ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதனால வந்து அந்த வேலையா போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய் பேசாத விஜயா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. மீனா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் அவனால வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்னை விட்டு போகவே மாட்டா. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற, சொல்லுடா மூத்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா, வீடு வரைக்கும் அவங்க அம்மா வீடு வரைக்கும் போயிருக்கா, வேற ஒண்ணுமில்ல அப்படின்றாங்க. எல்லாம் உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லி சத்தம் போட்டிருப்பா, அதனாலதான் அவ அங்க போயிருப்பா. போய் உடனே என் மருமகளை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு அவர் கிளம்பும் போது விஜயா வந்து வெளியில வந்து தடுக்கிறாங்க. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, உங்க அப்பா நல்லா இருக்கணும்டா, நீ போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வராத, கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே இருக்கட்டும், நேரங்காலம் சரியில்லை அப்படின்ட்டு சாமியார் சொல்லியிருக்காருல, உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவராலையும் பதில் பேச முடியல, அவர் அமைதியா இருக்காரு. ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அண்ணாமலை சொன்னதுக்காகவே வீட்டுல போய் மீனாவை கூப்பிட போறாரு. மீனா ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க, இல்லங்க இப்போதைக்கு நான் வரல, மாமாவுக்கு குணமாகட்டும், நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்றாங்க. என்ன மீனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அம்மா தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கு, உனக்கு அம்மா குணம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. அப்ப மீனா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, இல்லங்க நான் அத்தை சத்தம் போட்டதுக்கெல்லாம் நான் எந்த மன வருத்தமும் படல. எனக்குள்ள ஒரே பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அது ஒரு எனக்கு நெருக்கடியா இருக்கு. ஏற்கனவே சாமி இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கும் போது நான் இதுக்கு மீறி எப்படிங்க வர முடியும், மாமா நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறம் அவரால் ஒண்ணுமே பேச முடியல. என்னடா நம்ம அப்பா சொன்னாருன்னு வந்து கூப்பிட்டா இவ வந்து வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு யோசனை இல்ல. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளில போயிறாரு. அவங்க அம்மா சத்தம் போறாங்க, வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டா போக வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ற அப்படின்றாங்க. மீனா ஒரே அர்த்தம் சொல்றாங்க, எனக்கு வந்து அத்தை சத்தம் போறாங்க, வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க. மாமா வந்து குணமாகணும், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு பயமா இருக்கு. வந்து அத்தைக்கு அந்த பயம் தெளியட்டும். அத்தை இந்த பயத்துல இருந்து வெளியில வந்தா தான் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க அத்தா வந்து எப்படா நீ வெளில போவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு வாய்ப்பா கிடைச்சிருச்சு. எங்க அவங்க பயத்தை வந்து நடிக்கிறாங்க, அது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அம்மா சத்தம் போறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, வந்து பிரச்சனையை வந்து முழுசா தீரணும், மாமா குணமாகணும், அதுக்கப்புறம் வரதை பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு சீதாமணி எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயாட்ட போன் போட்டு விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லலாம் விசாரிக்கிறாங்க. நான் சொன்ன சாமி ரொம்ப பயபக்தியான சாமி தான் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி வராங்க. சோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு முன்னாடி ரவியோட பொண்டாடி கூட சத்தம் போறாங்க, என்ன ஆண்டி இந்த காலத்துல போய் சாமி அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கீங்க. எப்பயுமே வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன நல்லா நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதை விட்டு போட்டு தேவையில்லாம வந்து போலீசாமி பேச்சு, போலீசாமியருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க எப்படி ஆடலாமா அப்படின்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க போலி எல்லாம் கிடையாது, உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விஜயா சமாளிக்கிறாங்க. சோ இந்த வீட்டை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சித்தாமணி நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புல இருந்து 90% வந்துருச்சு. சோ இன்னும் 10% தான். இதை எப்படியாச்சும் கலந்துட்டோம்னா கண்டிப்பா வீடு வீடு அப்படின்னு இருக்கிற விஜயா கண்டிப்பா அந்த வீட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். இன்னும் சொல்ல போனோம்னா வீடு இழந்ததுக்கு முன்னாடி தான் விஜயாவுக்கு புத்தியே வரும். இன்னும் சொல்ல போனா மீனாவை அவங்க படாப்படுத்திருக்காங்க. படம் போனா அப்படின்னு தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு நாளைக்கு திரும்பி போடும்போது தான் தன்னுடைய அருமை தெரியும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளை பக்கத்துல இருக்கவங்களுடைய அருமை தெரியாது, ஆனா நம்மளுக்கு எதிரியா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க கருத்துக்கள் நீங்க